நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமாக பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. அப்புறம் புதின், 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. நிகழ்ச்சியில ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன், அவரும் பங்கேற்கிறாரு, எல்லா கட்சியும் பங்கேற்குது. இது வந்து ஒரு கல்லூரி நிகழ்வு. நாங்க 2 பேரும் பங்கேற்கவே கூடாது, எதிரியுமா அப்படியே திரியணும் அப்படின்னா, அவர் ஒரு கட்சியில ஒரு மாநில தலைவர், நான் ஒரு கட்சியை வழி நடத்தி கொண்டு வரேன். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? ஆனால் கட்சி வேற, கொள்கை வேற. ஆனா நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா என்ன சொல்லுங்க? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டு அளவுல எதுக்குறோம். 99 பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான், எல்லாரும் சண்டை போடுறத. 99 பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான், எல்லாரும் சண்டை போடுறத. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நீங்களே இப்படி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க அவர் சாப்பிட்ட உணவகத்துல போய் நீங்க சாப்பிட்டீங்க, அவர் அந்த கடையில உடை எடுத்தார், நீங்க போய் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் முதல்ல நிறுத்துங்க. விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, உடனே 2 பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அப்படிலாம் பேசிட்டு கூடாது. இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பாக்குறேன்றாரு, நான் தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை பாக்குறேன்றேன். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? நான் சொல்ற கோட்பாடு அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். என் தம்பி சொல்றது அத்தைக்கு மருமகன், அப்புறம் அம்மாவுக்கு மகன். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அததான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் சாமி. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. ஆளுநருங்கிறது ஒரு தொங்கு சதை. இல்ல புரியல. 5 விரல் இருக்கா, இங்கிட்ட ஒரு விரல் தனியா இருந்தா அது இதை மடக்கினா அது மடங்காது, இதை நீட்டினா அது நீட்டாது. அது ஒரு தொல்லை. இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்குத்தான், தலைவர்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிக அளவு அதிகாரம் இருக்கும்னா அப்ப மக்களாட்சிங்கிற கோட்பாடு இருக்குல்ல, அது கேள்வி கிடையாது. முதல் தடவையா நல்ல விதமா நாங்களும் யோசிப்போம்ல. பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து இந்த பேச்சு வருது, ஆட்டுக்கு தாடியா நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்றது வந்து பேச்சு வருது. ஆட்டுக்கு தாடியா நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்றது வந்து அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு ஆளுநராக ஆர்.என். ரவி பார்த்தாலே தெரிகிறது பணியில் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அவரை மாற்றுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருவதாக முதற்கட்ட தகவலானது நமக்கு கிடைத்துள்ளது. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. தமிழ்நாட்டினுடைய புதிய ஆளுநராக யார் நியமனப்பட செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையும் அவர் நடத்தி வருகிறார்கள். ஆளுநருக்கு எதிராக கடுமையான ஒரு கருத்துக்களை இன்று உச்சநீதிமன்றமானது தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருடைய செயல்பாடுகளை கடுமையான ஒரு விமர்சனத்திற்கு உச்சநீதிமன்றம் உள்ளாகி இருக்கும் நிலையில் அவரை மாற்றுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்ததாகவும் அடுத்த வாரம் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மன்றத்தில் ஆஜரானார். நடக்குது மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு, வாயா அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இதனையடுத்து 6 ஆதாரங்களை அரை மணி நேரத்தில் சீமானிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார். உங்க தலையெழுத்து பார்த்தா யாரால முடியும்? கோழி கொண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாத்துங்க, ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைச்சோம். அதான் விதிங்கிறது தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கோர்ட்டு கட்டினது வெள்ளக்காரன் யாரு கட்டினா? எங்களுக்கு தான். யாராது உள்ள வேண்டா கத்துறது. இந்த வழக்கு வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கத்தம். பை பை, டாடா, குட் பை. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?